ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 1 டம்ளர் அரிசிய வச்சு செமையான ரெசிபி செய்ய போறேன். அது எப்படி செய்றதுன்னு நான் சொல்லித் தரேன். இப்ப நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அப்படியே ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வரலாம். கையில் பிடிக்கிற இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம பிடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வரணும். கெட்டியாகட்டும். நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். நாம் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். முதல்ல பாருங்கள், நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ இது இட்லி சட்டியில் போட்டு இது வேக வைக்கணும். பாருங்கள், இட்லியில் துணி போட்டிருக்கேன், இட்லி சட்டியில். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வேக வைக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா அப்படி மேலே போட்டு விட்ருங்க. இது வேகட்டும் நல்லா. இப்போ வெந்துருச்சான்னு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் கடுகு, வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு கொஞ்சோண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த உருண்டையில் உப்பு சேர்த்துக்கிட்டோம், அதனால் தேவையில்லை. இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்படி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, நல்லா ஒரு ரெசிபியாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி எங்கள் சேனலில் ஈவினிங் ரெசிபிஸ்லாம் நிறைய இருக்குது, போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விடுங்க. நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். பொடி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும், இல்லைன்னா ரொம்ப டைட்டாயிரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். ஓகே, பாய்.